வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது கர்நாடக மாநிலம் பெங்களூர் விதான சௌதாவில் இன்று மாலை 4:30 மணி அளவில் மாநில முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூடியது. அதாவது கடந்த 3 தினங்களுக்கு முன்பு காவிரி மேலாண்மை வாரியம் தமிழகத்திற்கு தினசரி 1 TMC தண்ணீரை திறந்துவிட உத்தரவிட்டிருந்தது. அது அன்றைய தினம் செய்தியாளருக்கு பேட்டியளித்த சித்தராமையா 1 TMC தண்ணீர் கொடுப்பது இயலாத காரியம், இது சம்பந்தமாக மேல்முறையீடு செய்வோம், இருப்பினும் அதாவது ஜனவரி 14 இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவோம் என்று கூறியிருந்தார். அதன்படி இன்று மாலை 4 மணிக்கு இந்த கூட்டம் தொடங்கியது. மாநில முதல்வர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் DK சிவகுமார், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முன்னாள் முதல்வர் DV சதானந்த கவுடா, உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர், முனியப்பா மற்றும் இந்த எதிர்கட்சிகளைச் சேர்ந்த JDS கட்சியைச் சேர்ந்த GT தேவேகவுடா மற்றும் அந்த காவிரி படுகை பகுதியில் உள்ள MLAக்கள், MPக்கள், MLCக்கள் மற்றும் மூத்த உயர் அதிகாரிகள், டெல்லியிலிருந்து வந்த சிறப்பு பிரதிநிதி CP ஜெயச்சந்திரா மற்றும் மூத்த வழக்கறிஞர் மோகன் கடரகே உள்ளிட்டோர் கலந்து இந்த கூட்டத்தை தற்போது நடத்தி வருகின்றனர். இந்த கூட்டத்தில் எதிர்கட்சிகள் ஒரே கோரிக்கையை முன்வைக்கிறது. அதாவது எக்காரணம் கொண்டும் தமிழகத்திற்கு தற்போதுள்ள சூழ்நிலையில் தண்ணீர் திறந்துவிடக் கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். இருப்பினும் கிருஷ்ணராஜசாகர் அணையை பொறுத்தவரை இன்னும் நிரம்ப 10 அடிகள் தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. கபினி அணைக்கு இன்றைய தினம் நீர்வரத்து சுமார் 17,000 கனஅடி உள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீராக இன்று காலை முதல் சுமார் 17,000 18,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. இருப்பினும் இந்த காவிரி மேலாண்மை வாரிய உத்தரவுப்படி 1 TMC தண்ணீர் திறந்து விடுவதற்கு இன்றைய தினம் எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கதுங்க ராஜேஸ்வரி.